இந்த மாரி உருளைக்கிழங்கு கிரேவி செஞ்சீங்கன்னா, சூப்பரா இருக்குங்க. வேணும் வேணும்னு வாங்கி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். உருளைக்கிழங்க நல்லா கட் பண்ணி கொதிக்கிற தண்ணீல போட்டு 3 நிமிஷத்துக்கு வேக விட்டுருங்க. இன்னொரு பாத்திரத்தில எண்ணெய் ஊத்திட்டு ஒரு பெரிய சைஸ் பல்லாரியா கட் பண்ணி கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் 4 தக்காளிய போட்டு, உப்பு போட்டு மசிய வேக விட்டு ஆற வச்சுருங்க. இப்போ உருளைக்கிழங்கு 3/4 பதத்துக்கு வெந்துட்டு போதுமானது. இப்போ மிக்ஸில நம்ம வதக்கி வச்சிருக்கிறத போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில எண்ணெய் ஊத்திட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, கல்பாசி, சோம்பு, ஜீரகம் போட்டு தாளிச்சுட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்க விழுதையும் ஊத்தி 2 பச்சை மிளகாயும் போட்டு நல்லா கொதிச்சு வரையில மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசால் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு, நம்ம வேக வச்சிருக்க உருளைக்கிழங்கையும் உள்ள போட்டுட்டு, ஒரு 3 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. இப்போ இந்த எண்ணெயெல்லாம் பிரிந்து ஓரத்தில வந்து நிக்கும். இப்போ சூப்பரான உருளைக்கிழங்கு கிரேவி சூப்பரா ரெடி ஆயிட்டுங்க. மல்லி இலை போட்டுட்டு, கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் கசக்கி விட்டு தேய்ச்சு உள்ள போட்டுருங்க. சூப்பரான உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆயிட்டு. பிடிச்சிருந்துச்சுன்னா சாமு கிச்சனுக்கு லைக் பண்ணுங்க.